Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. June 3 கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அஃபேர்ஸ் கிளப்ல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் படிச்சுட்டு போய் டெய்லி சிஏ பிடிஎஃப் வீக்லி மந்த்லி ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் கிடைக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எங்கே கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெய்லி ஸ்கூப் பிடிஎஃப் அஃபேர்ஸ் கிளவுடில் AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி கிராக் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்பாயின்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் மூலிமா தான் ஃபர்தராக நம்ம சேனல் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு முக்கியமான அப்பாயின்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆசிஸ் பாண்டே அவர்களையும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கல்யாண் குமார் அவர்களையும் MD அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆசிஸ் பாண்டே, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கல்யாண் குமார். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். சென்ட்ரலில் ஒர்க் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது யூனியனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். யூனியன் ஆசீர்வாதம், சென்ட்ரல் கல்யாணம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும் ஆப்ஷனில். ஓகே, இதை விட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா படிக்கணும் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த IBPS கிளர்க்கில் கேட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இதுக்கு முன்னாடி இவர் ஒர்க் பண்ண பொசிஷன் ஆசிஸ் பாண்டே. அதே மாதிரி கல்யாண் குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஆசீர்வாதம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க ப்ரீயர் டு த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ரெஸ்பெக்டிவ்லி. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆசீர்வாதம் மணிமேகலையும், கல்யாணம் ராவ் MV ராவை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை யார் ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா ஃபினான்சியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ. ஓகே, இப்போ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்டாட்டிக் மட்டும் பார்த்தா இந்த நியூஸ் கம்ப்ளீட். இந்த வீடியோவே 1.5 இல்லைனா 1.25x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபினான்சியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோடைய சேர்மன் BP சர்மா. நம்மக்கிட்ட ஃபைனான்ஸ் காசு இல்லைன்னா BP அதிகமாகிடும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. BP சர்மா. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. ரீசெண்டாக தான் இதை ஃபவுண்ட் பண்ணாங்க 2022. இதுக்கு முன்னாடி வேறு நேமில் சர்வே இருந்தது. இப்போ வந்து அதை நேம் சேஞ்ச் பண்ணது 2022. இவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். ஓகேங்களா, ஓப்பனர் பேட்ஸ்மேன் இந்தியாவில். இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ணாடி கம்பெனி ஆக்லே அப்படிங்கிற கண்ணாடி கம்பெனி சுப்மன் கில்ல பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோடைய யூனிட்டுக்கு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது வந்து ஒரு வியர் தானே. ஆக்லேன்றதே பாக்லே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்லே, நான் பார்க்கல, கண்ணாடி போடாமல் நான் பார்க்கல. ஸோ ஆக்லே அப்படிங்கிற ஐவியர் பிராண்டுக்கு சுப்மன் கில் அடித்த செஞ்சுரியை நான் பார்க்கல. இவர் 200 கூட அடிச்சிருக்காரு ஒரு ஓடியை. அந்த ஓடிஐ மேட்சை நான் பார்க்கல. ஆக்லே 200 பார்க்கல. சுப்மன் கில் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க, மறக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா எரக்கா ஃபாப்ஸ் அப்படிங்கிறது. எரக்கான்றது இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கா, எப்போ பார்த்தாலும் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைஜீனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஹெருக்கா ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிறது ஹைஜீன் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் கபூர் அப்படிங்கிற ஒரு ஆக்டர்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃபோர்ப்ஸ் ஸ்மார்ட் கிளீன் ரொபாட்டிக் வேக்கம் கிளீனர்ஸ் ரேஞ்ச். இந்த ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன், இந்த அர்பன் கன்சியூமர்ஸ் கிட்ட ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் கேம்பெயின் மாதிரி இது. இதற்கு சர்தார் கபூரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சர்தார் கபூர்ன்றவங்க ஒரு ஆக்டர்ஸுங்கிறவங்க இருக்கா, எப்போ பார்த்தாலும் ஹைஜீன் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சர்தார் கபூர் இருக்கா ஃபோர்ப்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம்ராஜ் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டது. இது ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். துஷ்யந்தா ஸ்ரீதர். காட்டன் வேஷ்டி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த காட்டன் வேஷ்டி வெள்ளையாக இருக்கும். அதை மேலே தூசி படிஞ்சதை பார்த்துட்டு நிறைய பேர் சிரிக்கிறாங்க. படையப்பா படத்தில் அந்த வேஷ்டி செந்திலோடைய வேஷ்டி கரை படிஞ்சிடும். அதனால் மாற்றி அந்த காமெடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
ராம்ராஜ் காட்டன் வேஷ்டியில் தூசி படிஞ்சதுனால எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துஷ்யந்தா ஸ்ரீதர், ராம்ராஜ் காட்டன். இது எதுக்குன்னா ஆச்சாரியா பஞ்சாங்கம் என்னது பஞ்சாக்காச்சம் வேஷ்டி, இந்த வேஷ்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மைண்ட் மேப் பார்த்துடலாம். பார்க்கல ஆக்லே 200 சுப்மன் கில் அடிச்சஸ் 200 சென்ச்சுரியை பார்க்கலே. அதே மாதிரி இருக்கா என்ன இருக்கா ஹைஜின் இருக்கா இருக்கா ஃபார்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினான சர்தா கபூரை பிராண்ட் அம்பாசடர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ராம்ராஜ் காட்டன் அப்படிங்கிற காட்டனில் தூசி படிஞ்சதுனால எல்லாரும் சிரிக்கிறாங்க. ராம்ராஜ் காட்டனுக்கு துஷ்யந்தா ஸ்ரீதர் தான் பிராண்ட் அம்பாசடர். எதுக்கு அப்படிங்கிறத ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா எகிப்து வந்து ரொம்ப செழுமையாக இருந்துச்சு, நம்ம தமிழர்கள் மாதிரி அவங்களுடைய வரலாறும். ஸோ அது இப்போ மறைஞ்சிருச்சு. ஆப்பிரிக்கனுடைய வேர்ல்டு வரலாறு மறைஞ்சிருச்சு. இது எதுக்குன்னா சிதி வோல்டா அப்படிங்கிறவங்க மௌரியஸை சேர்ந்தவங்க, மௌரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மௌரியனான சித்தி வோல்டா அவங்கள தான் ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க்குக்கு பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 9th பிரசிடெண்ட்டாக. எப்போ அப்படின்னா இந்த அபிஜான் கோட் டி இவோரி அப்படிங்கிற கோஸ்ட்டில் அபிஜான் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நடந்த ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க்குக்கான ஆனுவல் மீட்டிங்கில் தான் இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இவங்க அடேசீனா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடேசீனா ஆஃப் நைஜீரியா அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் இந்த வோல்டா அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 9th பிரசிடெண்ட் ஆஃப் ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் சிதி வோல்டா. ஆப்பிரிக்காவுடைய வேர்ல்டு வரலாறு மறைஞ்சிருச்சு, ஓல்டு மொரிஷியன், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா தெலுங்கானா ஸ்டேட் தான். ஸோ என்ன ஒரு பிரமாதம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இவங்க தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரமாதம் அப்படிங்கிறத வச்சு பிரதாபா ரெட்டி தெலுங்கானா கிராம பேங்க்குக்கு நியூ சேர்மனாக பிரமாதமான ரெட்டியை போட்டிருக்காங்க. பிரதாப் ரெட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. பிரதாபா ரெட்டி தெலுங்கானா கிராமின் பேங்க்குக்கு புது சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தெலுங்கானா ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்னு கேட்பாங்க. டிஜிஎம் ஆஃப் எஸ்பிஐயோடைய டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜராக இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. இவங்க ஒய் சோபா அவர்களே ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்பிஐயில் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா மத்திய பிரதேஷ்க்கு விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்டு 300வது பர்த் ஆனிவர்சிட்டியாக அஹில்யா பாய் ஹோல்கார், இது ஆல்ரெடி நம்ம படித்தோம் ஒரு நியூஸில், ஞாபகம் இருக்கும் மே மாதம். இவங்களுடைய 300வது பர்த் ஆனிவர்சிட்டிக்காக ஒரு எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம், உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. அது பேர் மகிழா சா சக்திகரன் மகா சாமலேன். மகிழா சா சக்திகரன் மகா சாமலேன், இதுக்கு பேர் தான் உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணாங்க. இதை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அட்டன் பண்ணியிருக்காங்க, அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல நடந்துச்சுன்னா போபால் மத்திய பிரதேசத்தில். ஓகேங்களா? ஜாம்பூர் மைதான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தோர் மெட்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல சூப்பர் ப்ரையாரிட்டி காரிடார் அது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் நிறைய மெட்ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்தியாவில் 16வது சிட்டியாக இண்டோர் மெட்ரோவாக இப்போ டெவலப் ஆகிருக்கு. மத்திய பிரதேஷ்க்கு இதுதான் ஃபஸ்ட்டு மெட்ரோ ரயில் சர்வீஸ் அக்சசபிள். ஸோ இந்தோர் மெட்ரோவில் ஃபஸ்ட்டு மெட்ரோ சர்வீஸான சூப்பர் ப்ரையாரிட்டி காரிடாரை பிஎம் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் மத்திய பிரதேஷ்க்கு மெட்ரோ வந்திருக்கு. இந்தியாவில் 16வதுன்றதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க 16th மெட்ரோ, இல்லைனா இந்தியாவில் எத்தனை மெட்ரோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி 2 ஏர்போர்ட்டு டாட்டியா சாண்டா அப்படிங்கிற 2 ஏர்போர்ட்டை இனாக்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. 1271 அட்டால் கிராம் சேவா சடன் பஞ்சாயத் பவன். ஓகேங்களா? அது வந்து ஒரு 483 கோடியில் ப்ராஜெக்டை
லே அவுட்லே பண்ணிட்டு வந்திருக்காரு. அதாவது இனாகரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்லை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு வந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். ஓகே, எதுக்காக அப்படின்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2028க்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னா, இந்த ஒரு சில கொஸ்டின்லலாம் 1, 2, 3 இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்துட்டு எது ட்ரூ எது ஃபால்ஸ்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி நியூஸ் கேட்பாங்க. ஸோ 2028க்குள்ளே இந்த கிராம பஞ்சாயத்து சேவா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 483 கோடியில். ஓகே, அதோடு சேர்ந்து இவங்க அட்ரஸ் பண்ணாங்க இல்லையா அகிலா ஹோல்கார் அவங்களுடைய பர்த் அனிவர்சரியை, அவங்களுக்காக ஒரு 300 ரூபாயில் கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் இல்லைனா கமாமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இல்லை காயின் சொல்லலாம். ஓகேங்களா, இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ணியிருக்காங்க எ ஸ்பெஷல் காயின். இந்த போர்ட்ரேட் அப்படின்னா இமேஜ், இவங்க இமேஜ் கொண்ட அந்த காயினில் இவங்க இமேஜ் இருக்கும், அகிலா ஹோல்கருடைய இமேஜ் கொண்ட 300 ரூபா காயின். எத்தனை ரூபா காயின் கேட்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. எத்தனை ரூபா? 75 ரூபா காயின் அந்த ஆன்சர். அப்போ நாங்கள் பார்த்த எக்ஸாமில் 300 ரூபா காயின். இந்த எக்ஸாம் இந்த ஸ்டாம்புக்கு 300 ரூபா மதிப்பு. ஓகே, இந்த நியூஸை குயிக்காக பார்த்துடலாம். அந்த பிஎம் மோடி மத்திய பிரதேஷ் போகிறாரு. அங்கே அகிலா ஹோல்கர் அவங்களுடைய 300வது பர்த் ஆனிவர்சரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இண்டோர் மெட்ரோவை 16வது இந்தியாவுடைய 16வது மெட்ரோவை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. 31.5 கிலோமீட்டர் எல்லோ லைன் அது. அண்டு 2 ஏர்போர்ட்டு 60.63 கோடியில் டாட்டியா ஏர்போர்ட்டும் 36.96 கோடியில் சாண்டா ஏர்போர்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இதை டெவலப் பண்ணுது. அதே மாதிரி அகிலா ஹோல்கருக்கு 300 ரூபா மதிப்புள்ள ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த த்ருவா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடியது. டிஜிட்டல் அப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ், இதோடைய அப்ரிவேஷன் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை கொடுத்துட்டு இது ஆர் என்ன மீனிங், யூ என்ன மீனிங் கேட்பாங்க. டிஜிட்டல் அப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய அப்ரிவேஷன். இது எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம யூபிஐலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃபோன்பே, கூகுள் பே, அதை பேரெல்லாம் டிபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த டிபிஐக்கு டிஜிட்டல் அட்ரஸை கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுதான் த்ருவா. ஓகே, ஸோ இந்த காமர்ஸ், பேங்கிங், அர்பன் பிளானிங் இதுக்கெல்லாம் சிம்பிளி லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த த்ருவா கொண்டு வந்திருக்காங்க. என்ன நான் மேலோட்டமாக சொல்லிட்டேன். இந்த டிபிஐ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டிஜிட்டல் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது தான், எந்த இடத்துலேருந்து டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த போர்ட்டல். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரிஞ்சால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபின் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், அதுலேருந்து தான் கொண்டு வருவாங்க. 10 கேரக்டர் ஆல்பா நியூமரிக். டிஜிபின்னுக்கு எத்தனை கேரக்டர்னு கேட்டால் 10 கேரக்டர் ஆல்பா நியூமரிக்ன்றதை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா, அண்ட் அந்த காம்பனன்ட்ஸை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், த்ருவா பில்ஸ் ஆன் த டிஜிட்டல் போஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர். டிஜிபினுடைய எக்ஸ்பிளனேஷன் டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக். ஓகே, இந்த த்ருவா பாலிசியை யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் ஐஐடி ஹைதராபாத்தும் என்ஆர்என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர், இவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, நேஷ்னல் டிஜிட்டல் அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக த்ருவா பாலிசியை டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஐஐடி ஹைதராபாத், நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஜிபின் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. பினா ப்ரொஃபஷனல் எஸ்டிமேட், என்எஸ்ஓனா நேஷ்னல் ஸ்டாட்டிக் ஆஃபீஸ். ஸோ என்எஸ்ஓ ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஸ்டாட்டிக் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே இருக்கும். என்ன அப்படின்னா பிஇ என்ன படித்தோம், ப்ரொஃபஷனல் எஸ்டிமேட். அப்போ ப்ரொஃபஷனல் எஸ்டிமேட் ஆஃப் இந்தியா ஜிடிபி ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அண்ட் குவார்ட்டர்லி எஸ்டிமேட்ஸ் ஜிடிபி ஃபார் Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 இப்போ முடிஞ்சிங்களா, மார்ச்சுக்கு முன்னாடி அதுக்கு. ஸோ பழைய ஜிடிபி ப்ரொடிக்ஷன் தான். இப்போ பாருங்கள், இந்தியாவுடைய ரியல் ஜிடிபி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 6.5, Q4க்கு 7.4, Q3க்கு 6.4% அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. இதை படிச்சுக்கோங்க, இப்போயே படிச்சுக்கோங்க. ஏன்னா இது சேஞ்ச் ஆக போகிறதுல பழைய போன வருஷத்துக்கான டேட்டா தான் இது. இப்போ கரண்ட் டேட்டா கொடுப்பாங்களே அதுக்கு தான் நம்ம அப்டேட்டடாக இருக்கக்கூடியதை படிக்கணும். அதே மாதிரி க்ரோத் எஸ்டிமேட் ஃபார் குளோபல் க்ரோத் எஸ்டிமேட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25
எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். ரியல் ஜிடிபி ஓகேங்களா 187.97 லட்சம் கோடி. ஆனால் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இருந்தது 176 ஓகேங்களா. இப்போ 187. இந்த நாமினல் ஜிடிபி 9.5, ரியல் ஜிவிஏ 6.4, நாமினல் ஜிவிஏ 9.5. ரியல் ஜிடிபி வேறு, நாமினல் ஜிடிபி வேறு. நாமினல் ஜிடிபிக்கும் ரியல் ஜிடிபிக்கும் உள்ள வித்தியாசத்தை மேலோட்டமாக சொல்கிறேன். நம்ம பேங்கிங் அவேர்னஸில் தெளிவாக பார்க்கலாம். நாமினல் ஜிடிபின்னா ரா நம்பர் ஆஸ்பென்ஸ். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய டாலர் வேல்யூ இருக்குங்களா, அதை வச்சு கொடுக்கக்கூடியது. ஆனால் ரியல் ஜிடிபின்றது அந்த கரன்சி வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனுக்குரிய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய வேல்யூ பேர் இப்போ ரியல் ஜிடிபி ஓகேங்களா. நாமினல் ஜிடிபினா அந்த கரன்சி வேல்யூ இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணாமல் ஒரு ரா நம்பராக கொடுத்தா நாமினல், இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா ரியல் ஜிடிபி. இந்த ஜிவிஏனா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிற அர்த்தம் ஹஸ்பண்ட்ஸ். இது ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரி செக்டார்லாம் இருக்குங்களா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமி அப்படின்வாங்க ஜிடிபிக்காக. அவங்க இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போக எக்கனாமிக் எவ்வளோ, அதெல்லாம் ஆஃப்டர் டிடக்டிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் போயிட்டு எவ்வளோ நம்ம எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஜிவிஏ இஸ் யூஸ்டு இன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபியை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இந்த ஜிவிஏ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மேலோட்டமாக கொடுத்துருக்கேன். இதை பற்றி பேசினா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வீடியோ போயிடும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுனால மேலோட்டமாக சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q4க்கும் க்ரோத் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. 51.35 lakh crore. லாஸ்ட் டைம் 47 இருந்துச்சு. நமக்கு இந்த ரெட்டில் இருக்குங்களா, அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே. இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இதே இங்கே கொடுத்த அதே டேட்டா Q4க்கு இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ரியல் ஜிடிபி நடந்து முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயருக்கு 6.5. அதே மாதிரி ரியல் ஜிடிபி 187.97 lakh crore. அதே மாதிரி ரியல் ஜிடிபி வேல்யூ ஃபார் Q4க்கு எவ்வளோனா 51.3 lakh crore. ஸோ அதை தான் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெய்லி கண்டென்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி படிங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு கிளாரிட்டியோடு கிடைக்கும் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா ராவ் இந்தர்ஜித் சிங், குருகிராம் ஹரியானா தான் அவருடைய தொகுதி. ராவ் இந்தர்ஜித் சிங். இந்த ரியல் ஜிடிபி பார்த்துருந்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி எவ்வளோனா 88.18 lakh crore. மெயின் மேப்பில் மிஸ் ஆகிடுச்சு, இங்கே பார்த்துக்கோங்க. ரியல் ஜிடிபின்றது இன்ஃப்ளேஷன் எல்லாம் டீஃப்ளேஷன் தான் கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. நாமினல் ஜிடிபின்றது ரா டேட்டா. அதே நேஷ்னல் ஸ்டாட்டிக் ஆஃபீஸ் வந்து இன்னொரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் மாடுலர் சர்வே டெலகாம் 2025 ரிப்போர்ட்டு ஓகேங்களா. காம்ப்ரிஹென்சிவ் மாடுலர் சர்வே டெலகாம் 2025 ஓகே. இந்த ரிப்போர்ட் எப்போ நடக்குதுன்னா 80வது ரவுண்ட் ஆஃப் நேஷ்னல் சாம்பிள் சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜனவரி டு மார்ச் 2025 நேஷ்னல் சாம்பிள் சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க ஓகே. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 15 வயசுக்கு மேற்பட்ட ரூரல் உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை. மோர் தென் 51.6% ஆஃப் த உமன் ஏஜ்டு 15 years எபோவ் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்காங்க. எங்கன்னா ரூரல் ஏரியாவில் ஓகேங்களா. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை 85.5% ஆஃப் த வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு மொபைலாச்சும் இருக்குது. 100 வீடு இருந்தால் அதில் 85.5% ஆஃப் த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டில் ஒருத்தருக்காச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உமன்ஸ்க்கு வந்து ரூரல் ஏரியாவில் 51.6% மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்காங்க எபோவ் 15 years ஏஜ். இன்னும் நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோலேருந்து பெருசாக போயிடும். நீங்கள் நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முக்கியமானது இந்த 2 டேட்டா யார் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த சர்வே பேர் என்ன, எந்த இடத்துலேருந்து இந்த சர்வே எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. நீங்கள் டைம் இருந்தாக்கில் இந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ நான் காட்டுவேன், அதை படிச்சுக்கோங்க. ஸோ 80வது நேஷ்னல் சாம்பிள் சர்வேல தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் மாடுலர் சர்வே டெலகாம் 2025 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா மொபைல் ஃபோன் யாரெல்லாம் எவ்வளோலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. 15 வயசுக்கு மேற்பட்ட உமன்ஸ் 51.6%க்கு மேலே என்ன பண்ணுறாங்க,
மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் 85.5% ஆஃப் த வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாவது இருக்குது. அதே மாதிரி 86.3% மெம்பர்ஸ் வீட்டில் அட்லீஸ்ட் அவங்க இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் 1.1 இருக்குல்ல, அவங்க வீட்டில் மொபைல் ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது. நம்ம சாதா பேசுவோம் இல்லைங்களா, அந்த சாதா ஃபோனாக இருக்கும். இந்த முன்னாடி சொன்ன டேட்டா கூட ஸ்மார்ட் ஃபோன் தான். ஓகேங்களா? இந்த கைபேசி வச்சுருப்பாங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க. அப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒய்ஃபை யூஸ் பண்ணி லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. இது வந்து ரா டேட்டா, அது என்ன சாம்பிள்ன்றதுனால அந்த கான்ட்ரடிக்ஷன் கொஞ்சம் வரும். அதே மாதிரி மொபைல் யூசேஜ் டேட்டா பற்றி கேட்டகரிஸ் வைஸாக 15 டு 29 வயசு, 15 டு 24, 15 அண்ட் எபோவ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன், இது வந்து மொபைல் ஃபோன் ஓனர்ஷிப், ஸ்மார்ட் ஃபோன் ஓனர்ஷிப், இன்டர்நெட் யூசேஜ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயில்டு பிடிஎஃப்பில் போய் படிங்க. அங்கே படிச்சுட்டு வந்து என்னென்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே மைண்ட் மேப்பில் பார்த்துக்கோங்க. இது மேபி வந்தால் வரலாம், வராகாட்டி போகலாம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி வந்தால் கூட உங்களுக்கு 1 மார்க் தான். நீங்கள் இவ்வளோ ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 21 நிமிஷத்துக்கு மேலே டியூரேஷன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக போகலாம். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸுக்கு வந்துட்டோம். யுனைடெட் நேஷன் ஹேபிடேட் ஜெனரல் அசம்பிளி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எங்கன்னா நெய்ரோபி, கென்யாவில் நடக்குது இந்த அசம்பிளி. 193 யுனைடெட் மெம்பர் ஸ்டேட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த யுனைடெட் நேஷன் ஹேபிடேட் ஜெனரல் அசம்பிளியில் இதுக்கான ஹெட் யார், பிரசிடென்சி யார் அப்படிங்கிற ஒரு போல் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு 193 யுனைடெட் நேஷனும் மெம்பர் ஸ்டேட்டும் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தா மலேசியாவுக்கும் யூஏஇக்கும் ஜாயிண்ட்லி இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து லீட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு. யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? இந்த யுனைடெட் நேஷன் ஹேபிட் ஜெனரல் அசம்பிளியை யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2025லேருந்து 2029 டேர்மில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து லீடர்ஷிப் பிரசிடென்ட்ஸாக இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்ரோபி, கென்யாவில் தான் இந்த அசம்பிளி மீட்டிங் நடந்துச்சு. இந்த 15 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் மலேசியாவுக்கு இந்த லீடர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். மலேசியாவை சார்ந்த ஹவுசிங் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் மினிஸ்டரான கார்மிங் என்கியா கார்மிங் அப்படிங்கிறது தான் பிரசிடென்சியை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது எதுக்காக அப்படின்னா, ஒரு அஜெண்டா இருக்குது, யுனைடெட் நேஷன் ஹேபிடேட் அஜெண்டா. அதை வந்து மல்டிலேட்ரல் கொலாபரேஷன் அண்ட் ட்ரைவ் ஃபார்வேர்டை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, பால்சர்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஒன்றும் இல்லை, யுனைடெட் நேஷன் அஜெண்டாக்காக கொலாபரேஷன் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ரன் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஹேபிடேட் ஜெனரல் அசம்பிளிக்கு யார் பிரசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. மலேசியா, யுஏஇ, சிங்கப்பூர், அந்த மாதிரி நிறைய இருக்கும். மலேசியா அண்ட் யுஏஇ கம்பைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஏ அண்ட் பி கூட கேட்பாங்க. ஸோ 5 ஆப்ஷனும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 2 பேரும் கம்பைன் பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹேபிடேட்னா தங்கும் இடம். நீங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லைன்னா நேராக மலைக்கு போயிடுங்க, மலையில் போய் தங்கிக்கோங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹேபிடேட் மலேசியா அண்டு யுஏஇ சேர்ந்து தான் இதை ஹெட் பண்ணுறாங்க 2025லேருந்து 2029 பீரியடுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி நியூஸு, மிலிட்ரி எக்ஸசைஸ், ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் மங்கோலியா. இது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் எங்கே நடந்துச்சுன்னா உம்ரோய் மெகாலயாவில். அப்போ இப்போ எங்கே நடந்திருக்குன்னா மாற்றி ஒரு வருஷம் நம்ம ஊரில் வச்சா ஒரு வருஷம் மங்கோலியாவில் வைப்பாங்க. அப்போ நம்ம ஊரில் எப்பவுமே இந்த உம்ரோய் மெகாலயா தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. ஆனால் அவங்க ஊரில் எங்கே வச்சுருக்காங்கன்னா உலான் பட்டார் மங்கோலியா அப்படிங்கிறத ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸ் எந்த கண்ட்ரி கூட நடத்துகிறாங்க, யாருக்கு நடத்துகிறாங்க, எந்த இடத்துல நடத்துகிறாங்க, எத்தனாவது எடிஷன், இந்த 4 டேட்டா தான் நமக்கு முக்கியம். இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் சேர்ந்து கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். பேர் என்னென்னா நொமாடிக் எலிபேண்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய நேமு.
அண்டு எத்தனாவது எடிஷன் அப்படின்னு கேட்டால் 17th எடிஷன். 17th எடிஷன் நொமாடிக் எலிஃபண்ட் எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் உலான்பட்டர் மங்கோலியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 17th எடிஷனாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த எடிஷன் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, உம்ரோய் மெகாலயாவில். ஸோ இது வந்து இப்போ நடக்கக்கூடிய 17வது எடிஷன் எப்போ நடக்குதுன்னா ஜூன் 13ஆம் தேதி வாக்கில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் பிட்வீன் 2 கண்ட்ரிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நடத்துறது. ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் 2004லேருந்து இந்தியா அண்ட் மங்கோலியாவில் ஆல்டர்னேட்டிவ்லி எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய மங்கோலியாவுடைய ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா உலான்பட்டர் அப்படிங்கிறது அதோடைய கேபிட்டல். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க. ஸோ மைண்ட் மேப்பில் உலான்பட்டரில் இந்த நொமாடிக் எலிஃபண்ட் எக்ஸசைஸ் வந்து 17வது எடிஷன் இந்தியாவுக்கு மங்கோலியா ஜாயின்ட்லி நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரிஸ்க் டேட்டா பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை அட்ரஸ் பண்ணுறதுக்காக. அந்த பிளாட்ஃபார்முக்கு பேரும் வச்சுருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? கிளைமேட் ரிஸ்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த பிளாட்ஃபார்ம் ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். எதுக்காக அப்படின்னா கேப்ஸ் இன், அதாவது ஃபிக்ஸ் பர்சிஸ்டன்ட் கேப்ஸ் இன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன். கிளைமேட் ரிலேட்டடான ஃபினான்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளைமேட் ரிஸ்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்கு ஆர்பிஐ. 2 பார்ட்டாக பிரித்து, ஒன்று வெப் பேஸ்டு டைரக்டரி, இன்னொன்று ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் டேட்டா போர்ட்டல். இந்த 2 விதமாக வெப் பேஸ்டு போர்ட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டா சோர்ஸஸ் எங்கே இருக்குது, எந்த ஜியோஸ்பாசியல் மெட்ரோலாஜிக்கல் எந்த இடத்துலேருந்து டேட்டா சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெப் பேஸ்ட் டைரக்டரியாக கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று கொடுக்கக்கூடிய டேட்டாவே ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் டேட்டா போர்ட்டல். அப்படின்னா இந்த ரெகுலேட்டட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கான டேட்டா செட்ஸை ஸ்டாண்டர்டைஸ்டாக கொடுப்பாங்க ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் டேட்டா போர்ட்டல் மூலிமா. இன்னொன்று வெப் பேஸ்டு டைரக்டர், இந்த வெப்சைட்டை வச்சு எந்த டைரக்டரியிலேருந்து இது வருது அப்படிங்கிறத வச்சு இன்னொன்று. ஸோ இது 2 தான் முக்கியம். நமக்கு இந்த போர்ட்டலுடைய அப்ரிவேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளைமேட் ரிஸ்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கிளைமேட் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. யார் லான்ச் பண்ணான்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரிஸ்க்கு அண்ட் டிரான்சிஷன் ரிஸ்க், இந்த 2 ரிஸ்க்கு தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ரிஸ்க்னால் என்ன? நேஷ்னல் டிசாஸ்டர், ஃப்ளட்டு, ட்ராட்டு, சைக்ளோன், சுனாமி மூலிமா வந்தால் இதான் அந்த ஜியோபாசியல் அந்த மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, அது. ஓகேங்களா? இன்னொன்று டிரான்சிஷன் ரிஸ்க்கு. இப்போ ஒரு ஷிஃப்ட் ஆஃப் இன் பாலிசி, டெக்னாலஜி, மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனையால் வரக்கூடியது டிரான்சிஷன் ரிஸ்க்கு. ஜிடிபி டெஃப்லேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உற்பத்தி பண்ண ஆல் நியூ டொமஸ்டிக்லி ப்ரொடியூஸ்டு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த எக்கனாமி இருக்குது இல்லைங்களா, அதோடைய ப்ரைஸ் லெவலில் தான் ஜிடிபி டெஃப்லேட்டர்னு சொல்லுவாங்க. புதுசாக உற்பத்தி பண்ண ப்ராடக்டோடைய கூட்ஸோடைய ப்ரைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயுடைய ஜிடிபி ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்றது நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச Q4 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 7.4ம், அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஃபினான்ஷியல் இயருக்கு 6.3 to 6.5, 2 எக்ஸாக்டாக கிடையாது, இன்பிட்வீனில் இதில் எதானா இருக்கும் அப்படின்னு எஸ்பிஐ ரிசர்ச் எக்கோராப் அப்படிங்கிற ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க இந்தியாவுடைய ஜிடிபி லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7.4, 6.3 to 6.5 ரெஸ்பெக்டிவ்லி. ஜிடிபி டெஃப்லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குறைஞ்சிருக்கு. அதே Q3 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 3.7% இருந்துச்சு. பட் Q4 அது 3.1% இருக்குது. இது என்ன சொன்னோன்னா கரண்ட்டு ப்ராடக்ட், நியூவாக உற்பத்தி பண்ண ப்ராடக்ட்ஸ், அந்த உற்பத்தி பொருள்களுக்கெல்லாம் விலை என்ன அப்படிங்கிறதுக்கான டேட்டா தான் இந்த ஜிடிபி டெஃப்லேட்டர். ஸோ இது மேலோட்டமாக படிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் மட்டும். அதாவது கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வராங்க கர்நாடகா கவர்மெண்ட்டு. எதுக்காக அப்படின்னா இந்த
designed to offer customized banking solution and comprehensive support to the rapidly expanding GCD ecosystem in Karnataka. ஸோ இந்த பேங்கிங் சொல்யூஷனை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா இன்னும் இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் கர்நாடகாவில் கொண்டு வராங்க இல்லையா, யார் யார் சேர்ந்து கொண்டு வராங்க அப்படின்னா, கர்நாடகா டிஜிட்டல் எக்கனாமி மிஷனும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த குளோபலி கேப்பபிலிட்டி சென்டரை கர்நாடகாவில் கொண்டு வராங்க. ஸோ இந்த சஞ்சீவ் குப்தா அப்படிங்கிறவர் இந்த கர்நாடகா டிஜிட்டல் எக்கனாமி மிஷனுடைய சிஇஓ, எஸ்பிஐயுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜரான ஜோ ஸ்மிதா சின்ஹா அவங்களும் 2 பேரும் தான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஜிசிசி லீடர் கனெக்ட் சம்மிட் வந்து பெங்களூரில் நடந்திருக்கு. கான்ராட் பெங்களூரில் நடந்திருக்கு. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் லீடர் கனெக்ட் சம்மிட் வந்து நடந்திருக்கு. அதில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். அதனால தான் இது முக்கியமான விஷயம். இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஃபஸ்ட் டைம் இதுதான் பண்ணுறாங்க. கர்நாடகா டிஜிட்டல் எக்கனாமி மிஷனும் எஸ்பிஐயும் சேர்ந்து, எஸ்பிஐயோட ஸ்டாட்டிக் வந்து செட்டி செல்லா செட்டி அப்படிங்கிறதான் இதில் சேர்மனாக இருக்கார். மும்பை மகாராஷ்டிரா ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்கு டேக்லைன் நிறைய இருக்குது. பியூர் பேங்கிங் நத்திங் எல்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. எஸ்டாப்ளிஷ்டு இயர் முக்கியம் பார்த்துக்கோங்க, 1 ஜூலை 1995. ஸோ அதே தான் இங்கே மைண்ட் மேப்பாக கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐயும் கேடிஎம் சேர்ந்து இந்த ஜிசிசியை கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஓகே, சிஜிஏ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டேட்டாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஃபிஸ்கால் டெபிசிட் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4.77% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். 15.77 lakh crore அந்த அளவுக்கு இருக்குது. 4.77% ஜிடிபி. வேல்யூவை சொன்னால் 15.7 லட்சம் கோடி. ஆனால் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு இது 16.54 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. அப்புறம் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 46.5 லட்சம் கோடி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 10 லட்சம் கோடி, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 36 லட்சம் கோடி, ரெவன்யூ ரெசிப்ட் 30 லட்சம் கோடி. இது நான் என்ன தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். வேணால் இந்த 15.77 லட்சம் கோடின்றதை வேணால் நான் அழுத்தி சொல்கிறேன். ஃபிஸ்கால் டெபிசிட் 15.77 லட்சம் கோடி, 4.7% ஆஃப் ஜிடிபி. ஓகே, இது ஏன் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா, இவங்க எஸ்டிமேட் பண்ணது 4.84%. ஆனால் இப்போ நம்ம அச்சீவ் பண்ணது 4.77% தான். இது வந்து பெட்டர் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு பண பற்றாக்குறை 4.84% இருக்குன்னு நினச்ச இடத்துல ஒரு கொஞ்சம் கம்மியாக 4.77% தான் நமக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மந்த்லி பேங்கிங் அவேர்னஸ் கொண்டு வருவோம். அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு நிறைய இது போய்டும். நீங்கள் வேல்யூவாக மைண்ட் மேப்பில் பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்க, இந்த யோட்டா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க. இவங்க கிட்ட இந்த யோட்டா கிட்ட சோவரியன் சக்தி க்ளவுடு பிளாட்ஃபார்ம் இருக்குது. க்ளவுடு ஆன்லைனில் ஸ்டோரேஜ் டிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கிட்ட அசூர் ஏஐ அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்குது. இதை ரெண்டும் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஐ கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மென்ஷன் பண்ணவங்களே இந்த இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறது இதை சப்போர்ட் பண்ணி தான் இந்த டைப் இருக்குது. அண்டு 10,372 கோடியில் 2024 இந்த இந்தியா ஏஐ மிஷன் லான்ச் பண்ணுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேட்பாங்க எக்ஸாம்பிள், இந்தியா ஏஐ மிஷனுடைய பட்ஜெட் 10,372 கோடி 2024 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சக்தி க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஜிபியு இந்த சர்வீசஸ் எல்லாம் யோட்டா சர்வீஸும் அசூர் ஏஐ மாடலை மைக்ரோசாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த எம்ஓஇயில். ஓகே, ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக அங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க, இந்த நிறையா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஐஐடி, ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி நிறைய இடத்துல டைப் பண்ணி இந்தியா ஏஐ மிஷனை இவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஆர்பிச்சரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேச மூர்த்தி அப்படிங்கிறது ஒரு பொயட் அண்ட் பிளே ரைட்டர், கர்நாடகாவை சேர்ந்தவர். ஓகேங்களா? கர்நாடகாவை சேர்ந்த பொயட் அண்ட் பிளே ரைட்டர் வெங்கடேச மூர்த்தி அவர் பாஸ்டாகவே ஆகிட்டார். 1991 இவர் சாகித்ய அகாடமி அப்படிங்கிற டிரான்சிஷன் ப்ரைஸ் அவார்டை வாங்கியிருக்காரு. இவர் போயட். இந்தியாவுடைய நேச்சுரலிஸ்ட், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், கன்சர்வனிஸ்ட், அந்த
இயற்கை சார்ந்து பேசுவாங்களே அவங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காரு. அவர் பேரு பேர்ட்மேன் சொல்லுவாங்க. அயன்மேன் மாதிரி இவர பேர்ட்மேன் சொல்லுவாங்க. சஞ்சய் மோங்கா. சஞ்சய் மோங்கா இந்தியாவோட நேச்சுரலிஸ்ட், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃப், கன்வர்ஷனலிஸ்ட். மகாராஷ்டிரா சேர்ந்த இவர் இறந்துட்டாரு. அ இவர் தான் இந்த பிங்ஸ் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஃபவுண்டர் ஆல்சோ. மும்பையுடைய நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் ரிசர்வ் இந்தியா, ஜர்னஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸை இவர் ஆத்தர் பண்ணியிருக்காரு. நமக்கு இந்த பேட்மேன் என்று அழைக்கக்கூடிய சஞ்சய் மோங்கா அப்படிங்கிற ஒரு நேச்சுரலிஸ்ட், மகாராஷ்டிரா சேர்ந்தவர். இவர் இறந்துட்டாரு. ஸோ இது கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 63 வயசில் இறந்துருக்காரு. ஹஸ்பண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மில்க் டே ஜூன் 1ஆம் தேதி கொண்டாடுறோம். லெட் செலிப்ரேட் பவர் ஆஃப் டெய்ரி அப்படிங்கிறது இதோடைய தீம். ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே, இதுதான் இவங்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இட்டாலி ஞாபகம் வச்சுக்காதுங்க, இட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட்லேயே நமக்கு சின்ன வயசில் எனக்கு பிடிக்காது, பட் ரீசெண்ட் டைம் ஆஃப்டர் காலேஜ் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது இட்லி. ரோம் இட்லி அப்படிங்கிறது தான் ஃபுட் அக்ரிகல்ச்சர். ஏன்னா இதோடைய பெனிஃபிட் எனக்கு தெரிய வந்துச்சு அப்புறம் தான். இட்லியே ப்ராப்பராக வேக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்து, சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு நல்ல உணவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி. அப்போ ஃபுட்டுனாலே இட்லி, ரோம் இட்லின்னு தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். 1945 அப்படிங்கிறது இதோடைய எஸ்டாப்ளிஷ்ட் இயர். அதே மாதிரி நமக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இதே விட்டுறக்கூடாது. வேர்ல்டு மில்க் டேன்றது ஜூன் 1. குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க? மில்க் கொடுக்குறாங்க. அப்போ ஜூன் 1 மில்க்கு. லெட்ஸ் செலிப்ரேட் பவர் ஆஃப் டெய்ரி. அப்போ குழந்தைங்களுக்கு இது சாப்பாடாக இருக்குன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். லெட் செலிப்ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் செலிப்ரேட் பவர் ஆஃப் டெய்ரி. ஜூன் 1 வேர்ல்டு மில்க் டே. அதே மாதிரி குளோபல் பேரண்ட்ஸ் டே. இப்போ மில்க்குன்னு வந்தாலே பேரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது மில்க் தான். 1 இயர் வரை பேரண்ட் கிட்ட மில்க் எடுப்போம். அடுத்து மில்க் தான். ஓகேங்களா? நம்ம மாட்டுப்பால் தான். அதே மாதிரி பேரண்ட் மில்க்குன்னு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேரண்ட் ஒரு பக்கம், மில்க்கு இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன? ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு குளோபல் பேரண்ட்ஸ் டே, மில்க் டே. ரைசிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதான் இதோடைய தீம். நம்மளை வளர்க்குறது யார்? பேரண்ட்ஸ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. சின்ன வயசில் நான் இப்போ அப்பாவாக இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்ட்டு. ஸோ ரைசிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தீமாக வச்சுருக்காங்க. குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் 1 ஜூன். ரைசிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இதோடைய தீம். ஸோ இது யுனைடெட் நேஷன் தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி அந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? மைண்ட் மேப்பில் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாங்களா? ஸோ மைண்ட் மேப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன தான் படித்தாலும் ஞாபகம் இருக்குமா தெரியாது. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ஸோ நேஷ்னல் மில்க் டே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது 26 நவம்பர் 2025 தான் வரும். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஒயிட் ரெவல்யூஷன் பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு செக் வைப்பாங்க. இந்த மாதிரி மில்க்குன்னு வந்தாலே ஒயிட் ரெவல்யூஷன் எதுக்கு சார்ந்தது? மில்க்கு சம்மந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா இதோடைய ஃபாதர் யாருன்னு கேட்டால் குரேன். இது இன்டர்வியூவில் கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்களா நோட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்வியூவில் கேட்பாங்க. வெர்கேஸ் இல்லைன்னா நீங்கள் மாடு வளர்க்குறீங்க, அதை இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னால இதை கேட்பாங்க. வெர்கேஸ் குரைன் அப்படிங்கிறது தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஒயிட் ரெவல்யூஷன். இந்தியாவோட ஒயிட் ரெவல்யூஷன் ஃபாதர் வெர்கேஸ் குரைன். ஓகேங்களா? இதை வந்து செலிப்ரேட் பண்ண விதமாக தான் நேஷ்னல் மில்க் டே 26 நவம்பர் கொண்டாடுறாங்க. ஆனால் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு மில்க் டேன்றது 1 ஜூன். ஓகேங்களா? இது வந்து FAO கொண்டாடுவாங்க. இது எவ்வளோ மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பர்சன்டேஜ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. குளோபல் பேரண்ட்ஸ் டே, ரைசிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இதோடைய தீமு. இதுக்குன்னு எதுவும் ஹிஸ்ட்ரி கிடையாது. வேணால் இந்த ரிப்போர்ட்டை வேணால் பார்த்துக்கோங்க. NCPCR அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களை வளர்க்குறதுல 65% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து வளர்க்குறது எப்படின்னு தெரியாமல் வளர்த்துட்ருக்காங்க. அந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்றத சொல்லி, ஃபார்மல் பேரண்டிங்க்கான அவேர்னஸ் இல்லை 65% ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு. இது வந்து நம்ம இந்தியாவில் ஒரு மாதிரி பேசினாலே ஒரு ஜென்ரலாக ஒரு எஜுகேட்டடாக நீங்கள் பேசுங்க. இன்டர்நேஷ்னல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. இவங்க இந்த தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய பவரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இல்லை, அந்த அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இங்கே இருக்குது பாருங்கள்,
ஸோ இந்த மாதிரி கிரிமினலைசேஷன் இது பண்ணுறாங்க, இவங்கள என்ன பண்ணாலும் இவங்க நம்ம கேள்வி கேட்க முடியாது, சொசைட்டி அக்சஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்ற ஒரு கருத்து வந்து சொசைட்டியில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அதை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டே இன்டர்நேஷனல் ஹோஸ்ட் டே இல்லை இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே கொண்டு வந்தாங்க. ஸோ இது 50th ஆனிவர்சரியாக கொண்டாடுறாங்க. இது வந்து 2 ஜூன் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. இது வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இது யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது 50th ஆனிவர்சரி ஜூன் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி AK10 அப்படிங்கிற சீரியஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.